அன்பார்ந்த கல்வி கண் திறந்த காமராசருடைய பிறந்த நாள் விழா, புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கை ஏற்று, தந்தை பெரியாருடைய கொள்கை ஏற்று, புரட்சியாளர் தொடர்ச்சியாளர் எழுச்சி தமிழுடைய தந்தையாருடைய தொல்காப்பியருடைய நினைவு நாள். அடுத்து ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குடைய நினைவு நாள் ஆகிய நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு செய்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர் அன்பு சகோதரர் ஜெயமூர்த்தி அவர்களே, சத்யகுமார் அவர்களே, கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நண்பர்கள் சங்க நிறுவன தலைவர் அன்பு சகோதரர் வழக்கறிஞர் முருகன் அவர்களே, கல்வி பொருளாதாரத்துடைய மாநில துணை செயலாளர் அன்பு சகோதரர் நாகராஜன் அவர்களே, கட்சியுடைய மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரி வளர்மதி அவர்களே, ஒன்றிய செயலாளர் அன்பு சகோதரர் ரஜினிகாந்த் அவர்களே, இளஞ்சிறத்து எழுச்சி பாசனுடைய மாவட்ட அமைப்பாளர் அன்பு சகோதரர் ராஜீவ் காந்தி அவர்களே, கட்சியுடைய முன்னணி பொறுப்பாளர் ஆனந்த் பாபு அவர்களே, வழக்கறிஞர் கூட வருகை தந்திருக்கும் அன்பு சகோதரர் சதீஷ் அவர்கள், கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர் ஏகாம்பரம் பாஸ்கர் அவர்கள், குலாமி வெங்கடேசன் அவர்களே, பேராசிரியர் செந்தில் அவர்களே, கிராமத்தைச் சேர்ந்த ஆண்டோர் சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வி கண் திறந்த காமராசர் 1903ஆம் ஆண்டு சென்னை மாகாணத்தில் விருதும்பட்டியில் காமராசர் பிறந்தார். ஜூலை 15ஆம் தேதி 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி சென்னை மாகாணத்தின் விருதும்பட்டியில் குமாரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தவர் தான் காமராசர். அவருடைய குலதெய்வத்தின் பெயர் தான் காமாட்சி. காமாட்சி என்று முதலிலே பெயர் சூட்டினார்கள். ஆனால் ஒரு தந்தை தாயார் செல்லமாக ராசா என்று அழைத்து வந்தார்கள். நாளடைவில் அவருக்கு காமராசர் என்று பெயர் சூட்டினார்கள். அவருடைய தந்தையார் ஒரு தேங்காய் வியாபாரி. குறைந்த படிப்பு கல்வியிலே பெற்றிருந்தாலும் கல்வி கண் திறந்த காமராசர் என்று போற்றப்படுவார். மதிய உணவு திட்டத்தை அமல்படுத்தியவர் அந்த பெருமைக்குரியவர். சீருடைய வழங்கிய கல்வி கண் திறந்த காமராசர் பெருமைக்குரியவர். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவனுடைய பிறந்த நாளை இந்த கிராம மக்கள் முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா காமராசர் ஐயா அவர்களுக்கு என் சார்பாக கோடான கோடி பூக்களால் அர்ச்சனை செய்து அவருக்கு புகழஞ்சலி செலுத்துகிறோம். அவர்களுக்கு என்னுடைய செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். ஐயா தொல்காப்பியர் அவர்கள் இந்த சமூகத்துக்கு ஒரு போராளியை உருவாக்கி தந்திருக்கிறார். இந்த சமூகத்துக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கிறார். தன்னுடைய 30 ஆண்டு காலம் இந்த சமூகத்துக்கு உழைத்துக் கொண்டிருக்கிறார். எழுச்சி தமிழர் அவரை தந்தையாருடைய நினைவு நாள். அப்படிப்பட்ட ஐயா தொல்காப்பியர் அவர்களுக்கு என்னுடைய செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். ஐயா அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் பகுஜன் சமாஜ் கட்சி ஒரு தேசிய கட்சி.
அதிலே அங்க வைத்தவர்தான் தமிழ்நாடு மாநில தலைவராக அங்க வைத்தவர்தான் அண்ணன் ராம்சாங் அவர்கள். ஒரு வேடித்தனமாக கயவர்கள், கூலிப்படையினர், கொலையாளிகள் அந்த மாபெரும் தலைவனை திட்டமிட்டு கொலை செய்தார்கள். அப்படிப்பட்ட கொடியவர்களை, கழவர்களை, வேடிகளை கண்டறிந்து அவருக்கு நீதிமன்றம் மூலமாக தண்டனை வழங்க வேண்டும். உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து அவர்களுக்கு நீதிமன்றம் மூலமாக தண்டனை வழங்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொண்டு அண்ணா அவர்களுக்கு என்னுடைய செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி அவர் விட்டு சென்ற மனைவி, குழந்தை செல்வங்கள், உற்றார் உறவினருக்கு அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடாத மழையிலும் விடாமல் ஒளிப்பயணம் செய்து கொண்டிருக்கும் அந்த சகோதரர் சிவா அவர்களுக்கு எங்களை அனைவரும் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.